Hi everyone, என் பேர் மகேந்திரன். DevOps இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜென்கின்ஸ்னால் என்ன, அது எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஜாபை ஜென்கின்ஸில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியா பேஸுங்கிற சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட் மீ கோ டு டுடே அஜெண்டா. யா, ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பைப்லைன் ப்ராஜெக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்கின்ஸில் ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இந்த 2 மெத்தட் தான் ரொம்ப பாப்புலரான மெத்தட். அது இல்லாமல் சம் அட்வான்ஸ்டு மெத்தடும் இருக்குது, லைக் மல்டி பிரான்ச் பைப்லைன் அண்ட் ஷேர் லைப்ரரி கான்செப்ட்டுங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 மெத்தட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா ஸோ அது ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மெத்தட் தான் மோஸ்ட் ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். அண்ட் அந்த அட்வான்ஸ்டு மெத்தடுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட்னா என்ன பார்ப்போம். ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு EA பேஸ்டு கான்ஃபிகரேஷன்ஸ். இட் மீன்ஸ் ஜென்கின்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா UAல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மால் ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அப்ளிகேஷனுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஏங்கிறத வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பைப்லைன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷனும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பைப்லைன் ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பைப்லைன் அஸ் அ கோட். ஸோ நம்ம வந்து UAல நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஜாப்பை நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டாக நம்ம எழுதி வச்சுருவோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஆர் சம் ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட் வச்சு நம்ம ஒரு ஜாப்பை வந்து ஆட்டோமேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ பைப்லைன் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது, டிக்ளரேட்டிவ் பைப்லைன் அண்ட் ஸ்கிரிப்டட் பைப்லைன். ஸோ இந்த 2 மெத்தட் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் சிமிலராக தான் இருக்கும். ஸோ லிட்டில் பிட் வேரி இன் சின்டாக்ஸ் அண்ட் அது சம் பிஹேவியர். ஓகே, நாம் இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஒரு ஜென்கின் ஜாப்பை கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எங்கிட்ட ஒரு சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஜென்கின்ஸ் மூலியமாக ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் யூஸிங் ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட் அண்டு பைப்லைன் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட் பற்றி பார்ப்போம். ஓகே, உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் ஜென்கின்ஸோட URL டைப் பண்ணுங்கள். என்னோடய ஜென்கின்ஸ் URL பார்த்தீங்கன்னா 8080. ஸோ டைப் பண்ணிவிட்டேன். இதை டைப் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட் கிவ் யுவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கேட்கும். ஸோ சைன்இன் பண்ணிங்கன்னா ஜென்கின்ஸோட ஹோம் பேஜ் இதுமாரி வரும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம எல்லா ஜாப்ஸும் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாபுக்கான நெசசரி காம்போனன்ட்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஜாவா ப்ராஜெக்டை ஆட்டோமேட் பண்ணணும்னா எனக்கு ஒரு 3 காம்போனன்ட்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிட்டு, செகண்ட் ஒன்று வந்து ஜாவா, மூணாவது வந்து மேவன். கிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா என்னோடய சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டப்பில் இருக்குது. ஸோ அதை க்ளோன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னோடய மிஷினில் கிட் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகேங்களா? செகண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாவா. ஒரு ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்ணினோம், கண்டிப்பாக ஜாவா அந்த மிஷினில் இருக்கணும். ஓகே, அண்ட் தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஜாவா ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து மேவன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோட மிஷினில் மேவன் கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்து நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளாக செட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு ஜென்கின்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மேனேஜ் ஜென்கின்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து குளோபல் டூல் கான்ஃபிகரேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஜாவா, கிட்டு, மேவன், ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து ஜாவா எங்கே இன்ஸ்டால் இருக்குது, கிட் எங்கே இன்ஸ்டால் இருக்குது நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கிளிக் JDK, ஓகேங்களா, இங்கே வந்து எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஜாவா _ஹோம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த நேம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது இன்ஸ்டாலேஷன் பார்த்து எங்கே இருக்குன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ என்னோடய கேஸில் என்னோடய ஜாவா அது பார்த்தீங்கன்னா C டிரைவில் இன்ஸ்டால் இருக்குது. ஸோ அந்த பார்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே கிட் ஆப்ஷன். ஸோ கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டு எங்கே இன்ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா என்னோடய மேவன். ஸோ மேவன் பார்த்தீங்கன்னா என்னோடய கேஸில் D டிரைவில் இன்ஸ்டால் இருக்குது. ஸோ அதனால் இங்கே D டிரைவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுறான கீ காம்போனன்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்,
உங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு .NET ப்ராஜெக்டாக இருந்தால் அதுக்கு நெசசரி காம்போனன்ட்ஸ் MS Build கரெக்டுங்களா? ஸோ அது MS Build.exe எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குது இங்கே குளோபல் டூல் கான்ஃபிகரேஷனில் டிஃபைன் பண்ணிடணும். ஸோ கரண்ட்டாக அந்த ஆப்ஷன் இல்லை, ஏன்னா நான் அந்த ப்ளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணல. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஜென்கின்ஸ் போங்க, அதில் மேனேஜ் ஜென்கின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே மேனேஜ் ப்ளக்கின்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே அவைலபிள் டேப்ஸ் அண்ட் இன்ஸ்டால்டு டேப்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். ஸோ அவைலபிள் டேப்ஸில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு MS Build அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளக்கின் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இன்ஸ்டால் வித்தவுட் ரிஸ்டார்ட் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். இது 2 ஆப்ஷன். இது கொடுத்தீங்கன்னா இது ஜென்கின் ரீஸ்டார்ட் ஆகாது, இதை கொடுத்தீங்கன்னா ப்ளக்கின் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதேமாரி நமக்கு தேவையான ப்ளக்கின்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு என்னோடய ப்ராஜெக்ட் கிட்டு தேவை, ஸோ அதனால் இது மூலிமா கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ப்ளக்கின், இந்த ஆண்ட்டு, இந்த குரூவி, இந்த கிரேடஸ் இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வரணும்னா நான் இந்த மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு எனக்கு தேவையான ப்ளக்கின்ஸை இங்கே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் ஆகும். ஓகே, ஏன் குளோபலாக நம்ம வந்து JDK கிட்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா, ஸோ நீங்கள் நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்கள் கிட் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதேமாதிரி ஜாவா எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதுமாரி குளோபலாக டிஃபைன் பண்ணிட்டோம். ஜென்கின்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இந்த வேரியபிள் எடுத்துக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து டிஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஜாப் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ கோ டு ஒரு ஹோம் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஐட்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜாப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா மை சேனல். ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வரும்னா நம்ம வந்து இதுக்கு ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ சேம் லைக் நீங்கள் மேனேஜ் ப்ளக்கின்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு ஜஸ்ட் அந்த ஃபோல்டர்னு ஒரு ப்ளக்கின் இருக்கும், அது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதுமாரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நம்மளால் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் அப்ளை அண்ட் சேவ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபோல்டர் மை சேனலுங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா மை சேனலுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபோல்டர்களை போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு நியூ ஐட்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா மை ஜாவா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்க போகிறேன். இந்த நேம் பார்த்தீங்கன்னா யுவர் விஷ், நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட்னு கேட்கும், மேன் ப்ராஜெக்ட்னு கேட்கும், பைப்லைன் ப்ராஜெக்ட்னு கேட்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டி பிரான்ச் பைப்லைன் கேட்கும். ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட். ஸோ ஐ கிளிக்கிங் ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட்டு இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே ரெபாசிட்டரியோட URL அண்ட் கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட GitHub URL நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு let me copy my GitHub URL. ஸோ இதுதான் என்னோட சாம்பிள் ஜாவா சோர்ஸ். ஸோ இதில் வந்து GitHub-ஓட சோர்ஸை காப்பி பண்ணுறேன். ஸோ திஸ் தான் GitHub URL. ஓகே, அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை க்ளோன் பண்ணுறதுக்கு எனக்கு க்ரெடென்ஷியல்ஸ் தேவை. ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜென்கின்ஸ் கொடுத்துட்டு உங்களோட GitHub-ஓட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சேவ் பண்ணிங்கன்னா இதுமாரி கேட்கும். உங்கள் பார்த்தீங்கன்னா KG மகேந்திரன் GitHub அப்படின்னு கேட்கும். இதுக்கு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு தான் இந்த சோர்ஸ் வந்து க்ளோன் ஆக போகுது. ஸோ நான் பிரான்ச் இது மாஸ்டர் பிரான்ச்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிரான்ச் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த பிரான்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அந்த கிட் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பில்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் பில்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்வோக் டாப் லெவல் மேனுவல் டார்கெட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மேவன் வெர்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கும். அதை ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி குளோபல் டூல் கான்ஃபிகரேஷனில் நம்ம ஒரு மேவனோட நேம் அண்டு இன்ஸ்டலேஷன் பார்த்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ட்ராப் டவுனில் அந்த மேவனோட நேம் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம மேவனோட கமெண்ட் கொடுக்கணும். ஸோ நம்மளோட கேஸில் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் கம்பைல் ஆகணும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் அது ஒரு பேக்கேஜாக க்ரியேட் ஆகணும். இட் மீன்ஸ் நான் ஒரு வார் ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா க்ளீன் இன்ஸ்டாலுங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ஜாவா சோர்ஸை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கிளாஸ் ஃபைலை வந்து ஒரு வார் ஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது எங்கே பேசிக்கலாக ஸ்டோர் ஆகிக்குன்னா டார்கெட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே அந்த வார் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த க்ரியேட் ஆன வார் ஃபைலை ஒரு டாம்கேட் சர்வரில் டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட் கமெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நான் கமெண்ட் மூலயமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த வார் ஃபைலை காப்பி பண்ணிட்டு போய் டாம்கேட் சர்வருக்குள்ளே போட போகிறேன். ஸோ இன்கேஸ் உங்கள் மிஷின் வந்து ஒரு லினக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் ஷெல் யூஸ் பண்ணலாம். என்னோடய மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் மிஷின். ஸோ அதனால் எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட்ச் கமாண்டுன்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்மளோட கமெண்ட் லைனில் ஆக்சுவலாக நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுமோ அதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கமெண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து டாம்கேட் சர்வீஸை ஸ்டாப் பண்ண போகிறேன். டாம்கேட் சர்வீஸை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண போகிறேன். இட் மீன்ஸ் இது ஜஸ்ட் வந்து ஒரு வெயிட் கமெண்ட் மாரி நான் வந்து ஒரு 6 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த டார்கெட் ஃபோல்டரை க்ரியேட் ஆன அந்த வார் ஃபைலை காப்பி பண்ணிட்டு போய் டாம்கேட் வெப்ஆப்ஸ் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கமெண்டை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் எகைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அனதர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்டுங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா கிட்டப்லேருந்து அந்த டெமோ சோர்ஸுங்கிறத வந்து க்ளோன் பண்ணும். க்ளோன் பண்ணதுக்கப்புறம் இந்த மேமன் என்ன பண்ணுன்னா அந்த சோர்ஸை வந்து கம்பைல் பண்ணி ஒரு கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணோம். அதை க்ரியேட் பண்ண கிளாஸ் ஃபைலை வந்து ஒரு வார் ஃபைலை க்ரியேட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி வைக்கும். ஸோ அந்த க்ரியேட் ஆன அந்த வார் ஃபைலை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நான் ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிவிட்டு போய் டாம்கேட் சர்வரில் டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் டிப்ளை ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சர்வீஸை அகைன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் ஆல். இது கான்ஃபிகரேஷன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் அண்டு அப்ளை கொடுங்க. ஓகேங்களா? நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பில்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பில்டு ஷெடியூல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பில்டு ரன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்சோல் அவுட்புட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டப்லேருந்து என்னோடய சோர்ஸ் வந்து க்ளோன் ஆகுது. க்ளோன் ஆனதுக்கப்புறம் மேவன் பில்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் ஃபார் 2 minutes. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய மேவன் பில்டு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டாம்கேடில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக டிப்ளாய் ஆயிருக்கான்ட்டு. என்னோடய டாம்கேடை வந்து 8085 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜர் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஷன்ஸில் இங்கே காட்டும். ஸோ இங்கே நான் வந்து ஜாவா டாம்கேட் மேவன் எக்ஸாம்பிள் தான் ரீசெண்டாக டிப்ளை பண்ணேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த அப்ளிகேஷன் லோட் ஆயிடும். ஸோ இது வந்து சிம்பிள் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இது வந்து இங்கே கன்சோலில் டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுமாரி தான் நம்ம ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம எப்படி பைப்லைன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பைப்லைன் ப்ராஜெக்ட். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பைப்லைன் ப்ராஜெக்ட் இஸ் நத்திங் பட் பைப்லைன் as a கோடு. ஸோ நம்ம ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட்டில் நம்ம எல்லா கான்ஃபிகரேஷனும் UIயில் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்கிரிப்டில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது, ஸ்கிரிப்டட் பைப்லைன் அண்ட் டிக்ளரேட்டிவ் பைப்லைன் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டட் பைப்லைன் தான் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆன மெத்தடு. ஸோ லேட்டராக வந்தது தான் டிக்ளரேட்டிவ் பைப்லைன். ஸோ மோர் ஓவர் ஸ்கிரிப்டட் பைப்லைனும் டிக்ளரேட்டிவ் பைப்லைனும் சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் சின்டாக்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும் அண்டு பிஹேவியர் கொஞ்சம் வேரியாக இருக்கும். ஓகேங்களா? பட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டாஸ்க்காக தான் பண்ணும்.
ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் நோடு. ஸோ இது சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நோடுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேம் லைக் நீங்கள் ஜாவா எடுத்துக்கோங்க. ஜாவாவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன், ரைட்டா. ஸோ அதேமாரி ஸ்கிரிப்ட் பைப்லைனுக்கு ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நோடு. ஸோ டெக்ளரேட்டிவ் பைப்லைனுக்கு ஸ்டார்டிங் இது பார்த்தீங்கன்னா பைப்லைன். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து எழுதுவோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டேஜுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜென்கின்ஸ் சோர்ஸை க்ளோன் பண்ணோம்னா நம்ம செக் அவுட்னு சொல்லி ஒரு ஸ்டேஜை எழுதிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு செக் அவுட் ஆன கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம். ஸோ அதேமாதிரி பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் ஜஸ்ட் பில்டுங்கிற ஸ்டேஜுக்குள்ளே எழுதுவோம். ஸோ இதுமாரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எழுதி வச்சோம்னா நமக்கு வியூ நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ சிமிலர் இது பைப்லைன்லேயும் அதே தான். நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் எழுதுவோம். இப்போ பில்டுனா பில்டுக்கான ஸ்கிரிப்ட்ஸை பார்த்தீங்கன்னா பில்டு எழுதுவோம். டெஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ லெட் மீ மூவ் ஆன் ப்ராக்டிக்கல். ஓகே. ஸோ கோ டு யுவர் ஜென்கின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பைப்லைன் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஜாபை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், பைப்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன். அந்த பைப்லைன் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஸோ ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பைப்லைன் ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே என்னன்னா இங்கே தான் நம்மளோட பைப்லைன் ஸ்கிரிப்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் பைப்லைனை காட்ட போகிறேன். அதுக்கு ஜஸ்ட்டு காப்பி தட் சின்டாக்ஸ். ஓகே. இங்கே காட்டிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், சேம் நான் ஃப்ரீ ஸ்டைலுக்கு என்ன பண்ணணும் அதே தான் பண்ண போகிறேன். பட் ஆனால் நான் ஸ்கிரிப்டாக எழுத போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நேம் நான் அவன்கிட்ட கொடுக்குறதா என்னோடய கேஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து கிட் சோர்ஸ் வந்து செக் அவுட் பண்ண போகிறேன். செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிட் சோர்ஸை வந்து பில்ட் பண்ண போகிறேன். பில்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ we can call it as Tomcat deploy. ஓகே. ஸோ இதுமாரி நான் 3 ஸ்டேஜ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட்ஸை வந்து நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பைப்லைன் சின்டாக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஜென்கின்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்ம க்ளோன் பண்ணுறதுக்கு, பில்ட் பண்ணுறதுக்கு, டிப்ளாய் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம கமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போது அந்த பைப்லைன் சின்டாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுமாரி ஆப்ஷன் கேட்கும், சாம்பிள் ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் செக் அவுட் பண்ண போகிறேன். செக் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஆப்ஷன் ஒன்று செக் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இப்போ பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ரெபாசிட்டரி யூஆர்எல்னு சொல்லி ஒரு கேட்கும். ஜஸ்ட்டு நான் என்னோடய கிட்டப் யூஆர்எல் போயிட்டு என்னோடய கிட்டப் யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பைப்லைன் சின்டாக்ஸில் கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே க்ரெடென்ஷியல்ஸ் ஆஸ் யூஷுவல் கேட்கும். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது அங்கே கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் மாஸ்டர் பிரான்ச்சு லிமிட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பைப்லைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூஏல பண்ணது அப்படியே வந்து ஸ்கிரிப்டாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து ஸோ இந்த ஸ்டேஜில் கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம மேவனை பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா விண்டோஸ் பேட் ஸ்கிரிப்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நான் மேவன் கமெண்ட்டை ஜஸ்ட்டு கொடுக்க போகிறேன். மேவன் க்ளீன் இன்ஸ்டால். ஸோ இது என்ன பண்ணணும், டார்கெட் ஃபோல்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ எனக்கான ஜாவா ஃபைலை கம்பைல் ஆகி ஒரு வார் ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்டு ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு போய் ஜஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் டன். ஸோ நான் வந்து டாம்காட் சர்வரில் டிப்ளாய் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் காப்பி தட் கமாண்ட். இங்கே என்ன பண்ணணும், சேம் அதே விண்டோஸில் தான் நான் பேட் ஃபைலில் தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் காப்பி தட் கமாண்ட்ஸ் அண்ட் பேஸ்ட் இன் டாம்காட் டிப்ளாய் ஸ்டேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த நான் ரன் பண்ண போகிற கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜில் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு
இப்போ நான் பில்ட் பண்ணேன்னா ஸோ பைப்லைன் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பார்த்தா தெரியுது இல்லை? ஸோ நான் என்னோடய கிட்டோட சோர்ஸ் வந்து க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய மேவன் க்ளீன் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் மேவன் கமாண்ட் இப்போ நான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் டாம் கார்டை ஸ்டாப் பண்ணுறேன். டாம் கார்டை வந்து ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஜென்ரேட் ஆன வார் ஃபைலை வந்து டாம் கார்ட் சர்வருக்குள்ள பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் ஆல். ஸோ நான் என்னோடய பைப்லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரீ ஸ்டைலுக்கும் இதுக்கு என்னென்னா வித்தியாசம்னா இப்போ இந்த வியூஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்கேஸ் இப்போ இந்த எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபெயிலாக இருக்குது, எந்த ஸ்டேஜில் பாஸ் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு விசிபிலிட்டியாக கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியும். இங்கே தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து செக் அவுட் ஆயிடுச்சு. செக் அவுட் ஆனதுக்கப்புறம் பில்டுங்கிறது வந்து பாஸ் ஆகிருக்கு. பில்டுங்கிறது பாஸ் ஆனதுக்கப்புறம் டிப்ளாயிங் டாம் கார்ட் டிப்ளாயிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஃபெயிலியர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இன்டென்ஷனில் நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து ஃபெயில் பண்ண போகிறேன். ஸோ அப்போ பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா நான் வந்து ஒரு கமாண்டை வந்து தப்பான கமாண்ட் மேவன் கமாண்டை கொடுக்குறேன். இப்போ என்னென்னா இது ரன் ஆகாது. ஓகேங்களா? இப்போ யாராவது த்ரோ பண்ணும். இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு செக் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செக் அவுட் ஆப்ஷன் வந்து ஸ்டேஜ் வந்து ரன் ஆயிடுச்சு. பட் டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் ஹேஸ் பின் ஃபெயில்டு. ஓகேங்களா? ஸோ இட் மீன்ஸ் நம்ம டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் மட்டும் என்னென்னு பார்க்கணும். அதுக்கு இங்கே நீங்கள் கர்சர் ஓவர் ரைட் பண்ணிடாது லாக்ஸ் இங்கே அதுக்கான பில்டோட லாக்ஸ் இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எம்என்ஆர் இஸ் நாட் ரெகனைஸ்டு இன்டர்னல் கமாண்ட். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கன்சோலில் போய் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக்குங்கிறத நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது வந்து நம்மளோட ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்டென்ஷனலாக நான் அகைன் இந்தமாரி கமாண்ட் ஒன்றுமே இருக்காது க்ளீன் இன்ஸ்டாலுக்கு. ஸோ நான் தப்பான கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் ட்ரிகர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இங்கே ஃபெயிலாக இருக்குது. ஸோ உங்கள் எரர் எந்த இடத்துல ஃபெயில் ஆகிருக்குங்கிறது நம்ம கன்சோலாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு இங்கே பைப்லைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்டேஜ் வியூ கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல ஃபெயிலாக இருக்குது, இதில் டாம் கார்ட் டிப்ளாயில் ஃபெயிலாக இருக்கா, இல்லை பில்டில் ஃபெயிலாக இருக்கா, இல்லை செக் அவுட்டில் ஃபெயிலாக இருக்காங்கிறது நம்ம விசிபிலிட்டியாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் டிக்ளரேட்டிவ் பைப்லைனுங்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, டிக்ளரேட்டிவ் பைப்லைனுக்கு நான் எக்ஸிஸ்டிங் ஜாப்லேயே சேஞ்ச் பண்ண போகிறேன். கான்ஃபிகருக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இது வந்து ஸ்கிரிப்டட் பைப்லைனோட சின்டாக்ஸு. இதை நான் ஒரு சும்மா பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஸோ டிக்ளரேட்டிவோட சின்டாக்ஸ் வந்து காப்பி பண்ணிட்டு இது பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் டிக்ளரேட்டிவோட சின்டாக்ஸு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து நான் வந்து செக் அவுட்டு, இது வந்து பில்டு, ஸோ இங்கே வந்து நான் டாம் கார்ட் டிப்ளாய், இந்த நேம்ஸ்லாம் நான் வந்து அவர் விஷ். ஓகேங்களா? நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸுங்கிறதுல இடத்துல நம்மளோட கமெண்ட்ஸை பேஸ் பண்ணுவோம். செக் அவுட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஜென்ரேட் பண்ண கமெண்ட்ஸ் இருக்குதுங்க, அதே கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பேஸ்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி டிப்ளாய்க்கு ஆல்ரெடி நம்ம பில்டுக்கு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி டாம் கார்ட் டிப்ளாயோட கமெண்ட்ஸை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த ஸ்டெப்ஸில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே தான் நம்மளோட ஸ்கிரிப்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டிக்ளரேட்டிவோட சின்டாக்ஸு. ஜஸ்ட்டு சேவ் இட் அண்ட் ரன். ஸோ ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சாரி இது ஃபெயில் ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம எம்விஎன் கமெண்ட் தப்பாக கொடுத்துருந்தீங்களா? ஸோ
ஸோ அதனால் லெட் மீ கரெக்ட் இட். ஸோ இப்போ நான் பில் ட்ரிகர் பண்ணுங்கள். ஸோ கன்சோல் அவுட்புட் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த கன்சோல் அவுட்புட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது சும்மா டாம் கரில் டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. டிப்ளாய் ஆகிடுச்சு இப்போது. ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செக் அவுட்டும் பாஸ் ஆகிடுச்சு, பில்டும் பாஸ் ஆகிடுச்சு, டாம் கரி டிப்ளாயும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸ்கிரிப்டட் பைப்லைனும் டிக்ளரேட்டிவ் பைப்லைனும் மோரோவர் சிமிலராக தான் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, இங்கே உங்களுக்கு ஸ்கிரிப்டட் பைப்லைன் இங்கே ஸ்டேஜஸ் தெரியுங்களா, செக் அவுட், பில்டு, டாம் கேட். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ரீஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணல, இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரீஸ்டார்ட்டுங்க கேட்கும், ஆப்ஷன் வரும், ஒரு சிம்பிள் வரும். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா எகைன் இந்த செக் அவுட், பில்டு, டாம் கேடுங்கிறத ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆகும். ஓகேங்களா. பட் இன்கேஸ் ஆஃப் ஒரு டிக்ளரேட்டிவ் பைப்லைன் இருந்தால் இந்த பில்டுங்கிற பர்டிகுலர் ஸ்டேஜை நம்மளால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து எனக்கு எகைன் வெறும் பில்டு செக் அவுட் நடக்க வேணாம், பில்டு நடக்க வேணாம், எனக்கு வெறும் டிப்ளாய்மெண்ட் டாம் கேட் டிப்ளாய்மெண்ட் எகைன் ஒரு வாட்டி டிப்ளாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரீஸ்டார்ட் சிம்பிள் மாரி இருக்கும், ரெஃப்ரெஷ் பட்டன் சிம்பிள் மாரி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது இந்த டாம் கேட் டிப்ளாய் மட்டும் அந்த ஆக்ஷன் மட்டும் நடக்கும் இந்த பில்டில் ஃபார் ஸ்கிரிப்டட் பைப்லைன். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஸ்கிரிப்டட் பைப்லைன். பட் மோரோவர் தட் ஸ்கிரிப்டட் பைப்லைனும் அண்ட் டிக்ளரேட்டிவ் பைப்லைனும் சிமிலராக தான் இருக்கும். ஓகே, பைப்லைன் கான்ஃபிகரேஷன்லேயே வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம் இப்போது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட்டுங்கிறதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுவீங்க. பட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டாண்டர்ட் ஒன். பிகாஸ் நீங்கள் இப்போ ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு 2 days ஆர் 1 week கழிச்சு இந்த ஸ்கிரிப்டில் என்ன சேஞ்ச் பண்ணிங்கிறது உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு டீமும் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இப்படி நம்ம ஸ்கிரிப்டை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரைட். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஜென்கின்ஸ் ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபைலை எழுதி அதை நம்ம சோர்ஸ் கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஜாவா சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜென்கின்ஸ் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணி ஸோ ஆக்சுவலாக நம்ம தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஸ்கிரிப்டோட பைப்லைன் ஸ்கிரிப்ட். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது என்னோடய ஃபைல். ஓகேங்களா, பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டட் பைப்லைன் அப்டேட்னு சொல்லிட்டு போட்டு கமிட் மெசேஜ் கொடுத்துட்டு நான் கமிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜென்கின்ஸ்குள்ளே வந்து இங்கே ஆல்ரெடி பைப்லைன் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் SCM சொல்லின்னு இருக்கும். ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்ட்னா நம்ம யூஸ்வலாக ஈவேயில் நம்ம ஸ்கிரிப்டை எழுதி ரன் பண்ணுறது. பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் SCMங்கிறது நம்ம கிட் சோர்ஸ்லேருந்து ஆர் எனி அதர் வெர்ஷன் கண்ட்ரோல்லேருந்து புல் பண்ணிவிட்டு வந்து நம்ம ரன் பண்ணுறது. ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்டாக ஜென்கின்ஸ் ஃபைலை வந்து கிட்டப் சோர்ஸில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா புல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னோடய கிட் யூஸ் பண்ண போகிறேன். கிட்டப் URL கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹியர் காப்பி மை கிட்டப் URL and paste it here. Then select credentials. ஓகே, GitHub credentials. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, நான் வந்து ஜென்கின்ஸ் ஃபைல்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல் நேம், ஸோ நீங்கள் எந்த நேமில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைல் நேம்ஸ் ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் சேவ் அண்ட் அப்ளை. ஓகே, ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பில் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து ரன்னாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா இந்த கிட்டப் ரெபாசிட்டரிக்கு வந்து ஜென்கின்ஸ் ஃபைல் புல் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா நமக்கு ஒரு ட்ராக் கிடைக்கும். ஸோ எத்தனை சேஞ்ச் பண்ணாலும் இது வந்து ஜென்கின்ஸ் கிட் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸோ அதர் பீப்புள்ஸ் கேன் நவ். ஓகேங்களா. ஜஸ்ட்டு அவங்க ஷோலாக கொடுத்தா போதும் இந்த ஸ்கிரிப்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ
ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஒன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் இந்த ஜென்கின்ஸ்ன்ற ஃபைலில் வச்சு தான் மோஸ்ட்லி எழுதுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் பைப்லைன் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஜாப் க்ரியேட் பண்ணுறது ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மல்டி பிரான்ச் பைப்லைன் அண்ட் ஷேர் லைப்ரரி கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்தியா வித் சேனல். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.